தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஜீவாசாரமான தகுதி என்ற தலைப்பின் கீழ் சொத்து தகுதி பற்றி அடுத்து வாசிக்கிறேன். இதில் ஒரு அம்சமாகத்தான் சொத்து இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சட்டசபை நகரசபை ஆகியவற்றில் அங்கம் வகிக்க தகுதி உண்டு என்றால் அது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், ஒரு குறிப்பிட்ட கும்பலின் நலனை மட்டும் நிலைப்படுத்தும் பட்சபாத அக்கறை என்று கண்டனம் செய்து சகல ஜனங்களுக்கும் தகுதி உண்டு என்று பண்ணியிருப்பது. ஆனாலும் இப்போதும் அபேட்சகர் டெபாசிட் தொகை என்று ஒன்று கட்ட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். பொழுது போகாமல் எவன் வேணுமானாலும் தேர்தலுக்கு நின்றுவிடப்படாதே என்பதற்காக இப்படி வைத்திருப்பதாக சொல்லலாமாயினும் ஏழை இந்தியாவில் டெபாசிட் தொகைக்கு கூட வக்கில்லாமல் எத்தனையோ பேர் இருப்பார்கள் என்பதை பார்க்கும்போது இது இவர்கள் பெரிதாக சொல்கிற சமத்துவத்துக்கு விரோதமானது தான். பொருளில்லாத ஒரு அபேட்சகன் டெபாசிட்டுக்காகவே ஒருவன் தயவை நாட வேண்டியதாகும். இதுவே கரப்ஷனுக்கும் பட்சபாத சலுகைக்கும் வழி திறப்பதாக ஆகலாம். வரி கட்டும் தன் சொந்த நிலம், சொந்த மனைக்கட்டில் வீடு முதலிய ஐவேஜே அபேட்சகருக்கு இருக்க வேண்டும் என்று விதி செய்த போது இந்த ஊழல் அம்சத்துக்கு இடமில்லை. அடுத்தது குறைவான லஞ்சஹேது. மனுஷ்ய ஸ்வபாவத்தை பார்த்தால் சொத்து சுதந்திரம் உள்ளவன்தான் லஞ்சம் வாங்குகிற வாய்ப்பு குறைச்சல். இப்படி நான் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் சண்டைக்கு வரலாம். பேராக ஆசாமிகளை காட்டி லட்சம் 10 லட்சம் என்று சேர்ந்த பிற்பாடும் இவர்களெல்லாம் 2 கையாலும் வாங்கி கொண்டே இருக்கிறார்களே என்று கேட்கலாம். ஆனாலும் இப்படி வாழ்க்கையே பணம்தான் என்று பணத்துக்காக பறக்கிற போக்கு நம்மிடையே ஏற்பட்டது சமீப காலத்தில்தான். ஆத்ம சம்பத்து தேய்ந்து கொண்டே வந்து அதே சமயத்தில் நூதனமாக போக்கிய பொருள்கள் கடைக்கு வருவதாகவும் பேப்பர் ரூபாய் என்றும் அதை லட்சம் கோடி என்று பேங்க் என்பதாக ஒன்றில் எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டு வைக்கலாம் என்றும் ஏற்பட்ட பிற்பாடுதான் நம் ஜனங்களுக்கு பணமே குறி, பணம் சேர்ப்பதே வாழ்க்கை லட்சியம் என்று ஆனது. இதற்கு முந்தி போக்கிய வஸ்துக்களுக்கு ஓர் அளவு இருந்த வரையில் இந்த வஸ்துக்களின் அனுபோகத்தையும் கட்டுப்படுத்தும் சாஸ்திரங்களில் பொதுவாக ஜனங்களுக்கு பயம் இருந்த வரையில் பேங்கில் சர்வஜாக்கிரதையாக எத்தனை வேண்டுமானாலும் போட்டு வைத்துக் கொள்ள இடம் இல்லாத வரையில் நம்முடைய மக்களுக்கு பணத்தில் இத்தனை ஆசை இருக்கவில்லை. அதனால் பணக்காரர்கள் லஞ்சம் வாங்கும் வாய்ப்பு அப்போது ரொம்ப குறைவுதான். இப்போதும் கூட கம்பேரிட்டிவாக ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்தால் பணமே இல்லாதவன் பதவிக்கு வந்தால் கண்டது காணாதது மாதிரி என்கிறபடி வசதி படைத்தவனை விட ஜாஸ்தியாகத்தான் பணத்தாசை பிடித்து கை நீட்டலாம் சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இம்மாதிரியான நடைமுறை உண்மைகளை மறந்து தர்மத்துக்கும் நீதிக்கும் ஹானி செய்வது உசிதமல்ல. நம்முடைய சமத்துவ முறையிலேயே கேஷியர் மாதிரியான வேலைக்கு செக்யூரிட்டி கட்ட வேண்டும் என்று தானே வைத்திருக்கிறார்கள். அப்போது அந்த போஸ்டுக்கு ஏழை குவாலிஃபை தானே ஆகிறான், டிஸ்குவாலிஃபை தானே ஆகிறான். இது எப்படி சமத்துவம்? பணத்திலே புழங்குகிறவன் அவற்றை கையாடக்கூடும் என்ற நடைமுறை இயற்கையே இங்கு கருத்தில் கொண்டுதான் பொது பணம் கையாடப்படக்கூடாதே என்பதற்காக இங்கே மட்டும் சமத்துவத்தை விட்டு கொடுத்தால் கையாடல் நேர்ந்தாலும் ஈடுகட்டும்படியாக செக்யூரிட்டி டெபாசிட் என்று ஒன்றை வைத்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். பணத்தில் புழங்குகிறவன் கையாடல் செய்யக்கூடும் என்கிற மாதிரியான இன்னொரு யதார்த்த இயற்கைதான் ஜனங்களோடு புழங்குகிற ஊர் சபைக்காரன் அவர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களுடைய சுயநலத்தை பேணும்படியான சௌகரியம் ஏதாவது செய்து கொடுக்கக்கூடும் என்பதும். அடுத்தது கையூட்டு. லஞ்சத்தை சோழ சாசனத்தில் கையூட்டு என்று சொல்லி இருக்கிறது. ரூபாயிலே கை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி டிராமா ஆடுவதை விளையாடுவதை கையாடல் என்கிறோம். கையில் ஊட்டி விடுகிற மாதிரி இரகசியமாக பணத்தை வைத்து லஞ்சம் கொடுப்பதை கை ஊட்டு என்று அக்காலத்தில் சொல்லி வந்திருக்கிறார்கள். வாயில் சாதத்தை ஊட்டும் போது அது என்ன சாதம், அதற்குள்ளே என்ன தொட்டுக்கொள்ள ஒளிந்து வைத்திருக்கிறது என்பது எதுவும் வெளியில் தெரியாது. தட்டிலோ கையிலோ போட்டு அதை ஒருவர் வாயிலே போட்டுக்கொள்ளும் போது பல பேருக்கு தெரிவது போல் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஊட்டிவிட்டு போய்விடலாம். இதேபோல் யாருக்கும் தெரியாமல் எந்த கணக்கு வழக்கிலும் வராமல் பணத்தை கையிலே ஊட்டுகிற மாதிரி அழுத்திவிட்டு போவது கையூட்டு.
சாதத்தை வாய் முழுங்குகிற மாதிரி பணத்தை கை முழுங்கிவிடும். கையாடல் கூடாது என்பதற்காக செக்யூரிட்டி கேட்பது போலத்தான் கையூட்டு பெறும் வாய்ப்பை குறைப்பதற்காகவே ஊர் சபைக்காரனாகிறவனுக்கும் ஏதோ கொஞ்சம் பூமி வீடு என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருப்பது. ஆகவே இது சரியானால் அதுவும் சரிதான். இங்கே சமத்துவம் அல்ல நடத்தி காட்ட வேண்டிய விஷயம், தூய்மையான நிர்வாகமே விஷயம். சபைக்காரன் பொதுப்பண நிர்வாகத்திலே தப்பு செய்து விட்டான் என்றால் அதனால் ஏற்படும் நஷ்டத்துக்கு அவனுடைய சொத்தில் இருந்து அட்டாச் செய்துவிட வேண்டும் என்பதாக வைத்து இதற்கு செக்யூரிட்டி மாதிரிதான் சொத்து தகுதி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே தனி ஆளின் கௌரவ அகௌரவங்களை குறித்த சமத்துவவாதத்துக்கு இடமில்லை. ஒரு ஊரின் ஒரு ஜனசமூகத்தின் சொத்து நியாயமாக பரிபாலிக்கப்பட வேண்டும் என்ற தர்ம நியாயமான தத்துவம்தான் இங்கே கவனித்து பேணப்பட வேண்டிய விஷயம் என்பதை கருத்தில் கொண்டு அப்படியே செய்திருக்கிறார்கள். அதோடு கூட ஒரு ஊரிலே நிலபுலன் வீடு வாசல் உள்ளவன் என்றால் அவன் பொறுப்பில்லாமல் அதை விட்டு ஓடமாட்டான். ஆனபடியால் இப்படிப்பட்டவன் ஊரோடு இருந்து ஊரின் கஷ்ட நஷ்டங்களை எப்போதும் தெரிந்து கொள்ளும்படியாயிருக்கும். உழைத்து பணம் போட்டு ஒரு உடைமையை பெற்றவன் அதனிடம் வைத்துள்ள பற்றை போல அக்கறையைப் போல ராஜமானிய நிலம் பெற்றவனுக்கு அதனிடம் இருக்காது. பிதுர்ராஜிதமாக ஒரு நிலமோ வீடோ வந்தால் அதனிடமும் ஒரு தினுசான வாஞ்சையே இருக்கும். அம்மாதிரி கிராண்டாக கிப்டாக பெற்றதில் இராது. தனக்காக்கும் பகுமானமாய் வந்தது என்பதில் தற்காலிகமாக ஒரு மோகம் இருந்தாலும் அது நாள்பட்டு உறுதியான பிடிப்பாக நிற்காது. வெறும் ராஜமானிய நிலத்திலேயே காலம் கழிக்கிறவன் அதை விட்டு ஓடவும் இடம் ஏற்படும். இதனால்தான் சொந்த அல்லது பிதுர்ராஜித நிலத்தை உடைமையாக பெற்றிருந்து அதற்கு வரி கட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்ற விதி செய்திருக்கிறது. வேத வித்தியில் சிறப்பு பெற்றவர்களாகவும் வேத பாஷ்யம் போதிக்கிறவர்களாகவும் இருக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை விடவும் திரவிய சபலத்துக்கு ஆளாகாமல் போதுமென்ற மனசோடு எளிமையாக வாழ்ந்து வருவதை அந்நாளில் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய நடத்தை சுத்தத்தில் கொண்ட அதிகப்படியான நம்பிக்கையின் பேரில் இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் மிக குறைச்சலான நிலபுலன் இருந்தாலும் போதும் என்ற விதியை ரிலாக்ஸ் செய்து நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கிறது. பொதுவாக காணிலத்துக்கு மேல் நிலமுடையான் என்று யோகியதாம்சம் நிர்ணயித்ததற்கு ஆக உபஷரத்தாக அதில் பாதியான அரைக்காணி நிலமே உடையவனாயினும் ஒரு வேதம் வல்லுனனாய் 4 பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்காணித்தரித்தவன் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சேர்ந்திருக்கிறது. இருந்தாலும் இவனுக்கு கூட ரிலாக்ஸேஷன் தான், எக்ஸம்ஷன் இல்லை. இவனுக்கும் சொத்து கொஞ்சமாவது இருந்தாக வேண்டும் என்றே வைத்திருக்கிறார்கள். அடுத்தது சொத்து பரிபாலன அனுபவ அவசியம். இப்படி ஊர் நிர்வாக சபைக்காரர்களுக்கு சொத்தினால் தகுதி ஏற்படுத்தி இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இவர்கள் பொது சொத்துக்களை பராமரிக்கவும் வகையறிந்து செலவழிக்கவும் முறைப்படி கணக்கு வைத்துக் கொள்ளவும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? எனவேதான் சொந்த சொத்தின் பரிபாலனத்தில் இவர்களுக்கு அனுபவம் இருந்தால் நல்லது என்று இப்படி ஷரத்து செய்திருக்கிறார்கள். திடீரென்று சொந்தமாக ஒரு சொத்தை பெற்றவன் அதை தாம் தூம் என்று செலவு செய்யும் வாய்ப்பு எப்படி அதிகமோ அப்படியே சொத்தில்லாதவனிடம் ஊர் பொது சொத்தின் நிர்வாகத்தை தந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக ரொம்பவும் யோஜனை பண்ணி ரொம்பவும் சூக்ஷ்மமாகவே பட்டுவாடா பண்ணி பப்ளிக் வெல்ஃபேர் பொதுநலப்பணி அதற்குரிய ஜரூருடன் நடக்க விடாமல் செய்து விடுவான். இதனாலெல்லாம் தான் சொத்துடைமை ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கப்பட்டது. அடுத்தது தன்மனை என்றதன் காரணம். வரி கட்டும் சொத்தின் பரிபாலனத்தில் ஒருத்தனுக்கு உள்ள அக்கறை, அபிமானம், சிக்கனம் முதலியன வரி கட்டாத சொத்து விஷயமாக இருக்காது. எனவே இப்படிப்பட்டவனிடம் ஊர் சொத்தை ஒப்படைக்கப்படாது என்பது போலவே இன்னொன்று, சொந்த பூமியிலே வீடு கட்டி கொள்ளாமல் ஏதோ புறம்போக்கை வளைத்து போட்டு தன்னுடையதாய் ஜீரணம் செய்து கொண்டு அதிலே வீடு கட்டி கொண்டவனென்றால் இப்படி வளைத்து போட்டு ஏப்பம் விடுகிற சமாச்சாரத்தை நாளைக்கு சபையின் விவகாரத்திலும் அவன் மேற்கொள்ளக்கூடும். அதனால் தான்
கிராம சபைக்கு மெம்பராகிறவன் தன் மனையிலே அகமெடுத்து கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறார்கள். பொது விவகாரத்தின் சுத்திக்காக இப்படியெல்லாம் தர்மவேலி போட்டிருப்பதை ஜனநாயகம் என்ற மயக்கத்தில் கண்டனம் செய்வதும் அவிழ்த்து விடுவதும் ஜனசமூகத்துக்கு செய்கிற அபாயகரமாகவே முடியும். அடுத்தது வயது தகுதி. அடுத்தபடியாக வயசு தகுதி. போனால் போகிறதென்று இதற்கு மட்டும் நம் ஜனநாயக குடியரசிலும் ஓர் கீழ்வரம்பு 25ஓ 30ஓ எதுவோ ஒன்று வைத்துவிட்டு மேல் வரம்பு இல்லாமல் விட்டிருக்கிறார்கள். இளம் தலைமுறை, வருங்கால வாரிசு என்றெல்லாம் பெயரை கொடுத்து அனுபவமில்லாத சிறுவர்களையும் தங்கள் கட்சிக்குள் இழுத்து கொள்ளும் போக்கு தற்போது உண்டாகியிருக்கிறது. இவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக கீழ்வரம்பை இன்னும் கீழே கொண்டு போனாலும் போகலாம். தேர்ந்தெடுக்கப்படுபவர்களைப் போலவே தேர்ந்தெடுப்பவர்களான ஒரே தகுதி கீழ்வரம்பு வயசுதான். 21இல் மேஜர் என்பதை 18ஆக மாற்றி அப்போதே ஓட்டுரிமை தந்து ஓட்டர் ஆக்கிவிட வேண்டும் என்று இப்போது ஒரு பேச்சு இருப்பதாக தெரிகிறது. தற்கால கண்டதே காட்சி கோலத்தில் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்ட சுகங்களை அலசி பார்த்து புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானம் சென்று போன தலைமுறையினரையும் விட புது தலைமுறையினருக்கு லேட்டாகத்தான் உண்டாவதாக தெரிகிறது. மடத்துக்குள்ளே முட்டாக்கு போட்டு உட்கார்த்தி வைத்திருக்கிற உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அந்த சயின்ஸ், இந்த சயின்ஸ், புது புது நிர்வாக முறைகள், வியாபார முறைகள், டெக்னாலஜிகள், கலை ஆராய்ச்சிகள் என்று நாளுக்கு நாள் நாங்கள் என்ன போடுகிறோம் தெரியுமா? இதனால் ஜெனரல் நாலெட்ஜ் லெவலே, பொது அறிவு மட்டமே ரொம்பவும் உசந்து விட்டது. ஸ்கூல் பசங்கள் கூட யூனியன், பார்லிமெண்ட் எல்லாம் வைத்துக் கொள்கிற அளவுக்கு எல்லோருக்கும் அறிவு வெளிச்சம் கொடுத்து விட்டோமாக்கும் என்று சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது அவ்வளவுமே மூளையையும் தற்காலிக இந்திரிய சுகமும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். வாழ்க்கை என்ன, எதனால் அது சாரப்படும் என்பதை புரிந்து கொள்ள வைக்க இவை ஒன்றும் உதவவில்லை. அதோடு இல்லை, நேர்மாறாக இந்த கண்டுபிடிப்புகளின் ஜுவலிப்பில் உண்டான கிளாரினால், கண்கூசலினால் வாழ்க்கையை உள்ளபடி புரிந்து கொள்வதில் ஜனங்கள் முன்னைவிட பின்னேதான் போய் அனுபவத்தில் குறைந்தவர்களாக ஆகி வருகிறார்கள். என்னை மடத்துக்குள்ளே முட்டாக்கு போட்டு உட்கார்த்தி வைத்திருந்தாலும் பலதரப்பட்ட ஜனங்களும் இங்கே வந்து குறைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? இவர்களுடைய பலவிதமான பிரார்த்தனைகளை கேட்கிற போது பிரச்சனைகள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் ஒப்புவித்துவிட்டு போகின்றவற்றை பார்க்கிற போது போன தலைமுறையை விட இப்போது எப்படி ஜனங்கள் உலகத்தை புரிந்து கொள்ளும் அனுபவ ஞானத்தில் பின்னே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. அநேக சந்தர்ப்பங்களில் என்னை இத்தனை வயசானவர் இப்படி உலகத்தை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவராக இந்த மாதிரி கேட்கிறாரே, 40 வருஷம் முந்தி நாம் பட்டத்துக்கு வந்த நாளாக பிரார்த்தனைகள் லௌகிக விஷயமாகவும் தான் நிறைய கேட்டே வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த வயசு கட்டத்தில் இருந்தவர்கள் கேட்டிருப்பார்களா என்று நினைத்து பார்க்கிறேன். இந்த நிலையில் ஓட்டர்கள், அபேட்சகர்கள் ஆகியோருடைய ஏஜ் லிமிட்டை மேலும் குறைப்பது யதார்த்தத்துக்கு பொருந்தாததாகவே படுகிறது. பொது விஷயங்களில் ஆலோசனை செய்து முடிவை எடுக்க வேண்டுமானால் அதற்கு உலக ஞானமும் வாழ்க்கை அனுபவமும் இருக்க வேண்டும். நன்றாக அடிபட்டு இவற்றை அறிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வயசு முதிர்ச்சி தேவைப்படுகிறது. இவ்விஷயத்தை தீர்க்கமாக அலசி பார்த்துதான் அக்காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்பே முதல் கல்வெட்டுப்படி அபேட்சகருக்கு 30 வயசு என்று கீழ்வரம்பு கட்டினார்கள். அப்புறம் 2 வருஷம் மேலும் நடைமுறைகளை பார்த்து புலர் ஆலோசனை செய்ததில் அது கூட போதாது என்று 2ஆம் கல்வெட்டுப்படி 35 என்று உயர்த்தி இருக்கிறார்கள். இப்போது பச்சை குழந்தைகளை கூட தங்களுக்கு சாதகமாக பாலிடிக்ஸில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள் என்கிறப்பட்டவர்களுக்கு அடிப்படை எண்ணமாக இருப்பதால் தற்போது செய்கிற புலர் ஆலோசனைகளோ வயசை குறைப்பதில்தான் நோக்கமாயிருக்கின்றன. தற்போது வயசுக்கு மேல் வரம்பே இல்லை. ஆனாலும் அப்போதோ இயற்கையை கவனித்து இவ்விஷயமாகவும் விதி செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு மேல் போய்விட்டால் விருத்தியாபியத்தில்
ஓய்ச்சல் வந்துவிடுகிறது, ஞாபக மறதி ஏற்படுகிறது. இம்மாதிரி தளர்ந்து உடம்பிலும் உள்ளத்திலும் ஆடிப்போவதை செனிலிட்டி என்கிறார்கள். வியாதிகளும் அப்போது அதிகம் பிடுங்கி எடுக்கின்றன. இவற்றோடு பழங்காலத்தில் அந்த வயசில் ஆரம்ப நாளிலிருந்து பின்பற்றி வந்த சாஸ்திர அபியாசங்களினால் விவேக வைராகியாதிகளில் புத்தி அதிகம் போகத் தொடங்கியிருக்கும். அதனால் எதிலும் ரொம்ப பட்டுக்கொள்ளாமல் தப்பு தண்டா நடந்தால் கூட என்னமோ எல்லாம் ஈஸ்வர லீலை என்று விட்டுவிடும் மனோபாவம் தோன்றியிருக்கும். பொது நிர்வாகத்தில் இப்படிப்பட்ட மனப்பான்மை கூடாதாயிற்றே. நல்ல உணர்ச்சி வேகமும் கண்டிப்பும் காரிய சுறுசுறுப்பும் இருக்க வேண்டுமே. அதனால்தான் வயசுக்கு லோயர் லிமிட்டோடு அப்பர் லிமிட்டும் விதித்திருக்கிறது. முதலில் 60 என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் ஆழமாக சிந்தனை செலுத்தி 2 வருஷம் நடைமுறையையும் பார்த்ததில் 70 என்று உயர்த்தியிருக்கிறார்கள். 60க்கு மேலே ரொம்ப ஓடி ஆட முடியாதே என்று முதலில் அப்படி நிர்ணயித்திருப்பார்கள் போலிருக்கிறது. அப்புறம் பார்த்ததில் ஓடி ஆட முடியாவிட்டாலும் வயசு ஏற ஏற 70 வரை கூட அனுபவ முதிர்ச்சி நன்றாக வளர்ந்து பொது விஷயங்களில் புத்திமதி சொல்லவும் திட்டங்கள் சட்டங்கள் வகுக்கவும் திறமை ஜாஸ்தி ஆகிறது என்று கண்டிருக்கிறார்கள். 60 வயசு ஆகி சஷ்டியப்த பூர்த்தி பண்ணுகிறார்களே, அதோடு அநேகமாக ஓடி ஆடுவது குறைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் முதலில் அப்போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து விடுகிறது என்று வரம்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஓடி ஓடி உடம்பால் வேலை செய்வது குறைந்த பிற்பாடுதான் ஒருவேளை இதனாலேயே கன்சர்வ் செய்யப்படும் எனர்ஜி, சேமிக்கப்படும் சக்தி யாலோ என்னவோ அறிவு நல்ல முதிர்ச்சியுடன் ஆற்றலோடு செயல்படுகிறது. இப்படி ஒரு 10 வருஷம் இருந்த பின் செனிலிட்டி, வயசான தோஷம் என்கிறார்களே, அது உண்டாகிறது. அல்லது புத்தி ஞான வைராகியத்திலே போய்விடுகிறது. 60 வயசு என்று நிர்ணயம் செய்த பின் சபையில் அங்கத்தினர்களாக இல்லாமல் அந்த வயசுக்கு மேலே போன ஊர் பெரியவர்கள் சபை மூலமாக இல்லாவிட்டாலும் தனிப்பட ஊர் நலனுக்காக நல்ல யோசனைகளை தர முடிவதை கவனித்திருப்பார்கள் போலிருக்கிறது. அதனால் அதிகம் ஓடியாடி செய்ய வேண்டியதை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. எக்ஸிக்யூட்டிவ் விங்கின் அதிகாரிகள் சிப்பந்திகள் அதற்கென்று இருக்கிறார்கள். சபைக்காரர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே அமர என்றாலே உட்கார்ந்துதானே யோசித்து சட்டதிட்டங்கள் போடுபவர்களாகவும் அவ்வப்போது மட்டும் ஊரை சுற்றி காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண சக்தி உடையவர்களாகவும் இருந்தால் போதும் என்று புலர ஆலோசனை செய்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 60 70 என்று அமெண்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது.